வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு லாஜிக் ப்ரோ டியூட்டோரியல். நேற்று ஈவினிங் ஆப்பிள் லாஜிக் ப்ரோ 11.2 ரிலீஸ் பண்ணாங்க. அதை சுட சுட இப்போ உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஃபீச்சர் வந்திருக்கு. ஆனால் மேஜர் ஃபீச்சர்ஸ்னு ஒரு 5 ஃபீச்சர் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ லாஜிக் இன்டர்ஃபேஸில் இருக்கோம். நான் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு கணபதி சாங். அதை தான் நம்ம ஒரு சின்ன கிட்டார் ஓவர்டப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ட்ராக்கை ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் எனேபிள் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சாங் ட்ராக்கை நான் ப்ளே பண்ணுறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குரு மே தேவ். இதுதான் அந்த சாங்கு. நான் இப்போ கூட கிட்டாரில் வாசித்தேன் அந்த பிட்டை. அது நல்லா இருக்குது, அதை வச்சுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே அந்த ரெக்கார்ட் பட்டன் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா நான் வாசித்துட்டு இருந்தது அப்படியே ஆடியோ வந்துச்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். முன்னாடியே இதே விஷயத்தை கேப்சர் ரெக்கார்டிங்னு நம்ம மிடியில் பண்ண முடிஞ்சது. இப்போ ஆடியோவில் இட்ஸ் பாசிபிள். ஸோ நம்ம இங்கே கஸ்டமைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஷ்பேக் கேப்சர் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர், அதுதான் இந்த பட்டன். ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா ஷிஃப்ட் ஆர் அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் ரிஹர்ஸ் பண்ண சமாச்சாரம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலைனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆர் போட்டிங்கன்னா இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்துடும். அப்படின்றப்ப இதை நம்ம மிஸ் பண்ண தேவையில்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா டேக் அப்போ நம்ம சரியாக வசிக்க மாட்டோம். இது மாதிரி ரிஹர்சல் அப்போ ஒரு நல்ல டேக் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஃபீச்சர். ஏன்னா இது எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் மிக்ஸ் சிச்சுவேஷனில் நம்ம சிங்கர்ஸ் யாரும் வந்தவுடனே டேக் போக மாட்டாங்க. ஒரு 4-5 ரிஹர்சல் பார்ப்பாங்க. ஸோ நம்ம போட்டு விட்டுட்டு அவங்க பாடிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டேக் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிஹர்சலில், நம்ம அதை மிஸ் பண்ண தேவையில்லை. ஷிஃப்ட் ஆர் போடலாம். இல்லைனா இந்த பட்டனை நான் இங்கே மேலே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா ஷிஃப்ட் ஆர் போடலாம். ஏதாவது ஒன்று. ஷிஃப்ட் ஆர் ஈஸியர், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்னு போயிடும். ஷிஃப்ட் ஆர் அடிச்சிங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்துடும். அது ஜஸ்ட் நாட் 2 bars 3 bars எவ்வளோ லாங்காக அவங்க பாடியிருந்தாலும் அது ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அப்படின்றப்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட் ஃபீச்சர். இப்போ அடுத்து என்ன ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறோம்னா, அதுக்கு நான் வேறு ஒரு சாங்கை நான் லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சாங்கில் கூட பார்க்கலாம். அந்த புது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஏதாவது ப்ளக்இன் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அதை சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருந்தது. கமாண்ட் ஆப்ஷன் பி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. அப்போ நம்ம இங்கே ப்ரோ C2 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரோ C2 இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அது எந்த ட்ராக்கில் இருக்கோ அதை அது செலக்ட் பண்ணிடும். இது பழைய ஃபீச்சர், முன்னாடியே இருந்தது இந்த ஃபீச்சர். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் கமாண்ட் டீன்னு போட்டோன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த இதில் நான் சதா மாஸ்டர் கிட்டார் வாசிச்சிருக்காரு. ஸோ எஸ் ஏன்னு போட்டாலே சதா கிட்டார் 1 2 3 வந்துடுது பாருங்களேன். கிட்டார் 1 பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கை காமிச்சிடும். அந்த ட்ராக்கில் எங்கே அது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இது சின்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு 64 ட்ராக் இல்லைனா 80 ட்ராக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு ஷேக்கர் ட்ராக் மாதிரி ஒரு ட்ராக்கை நீங்கள் தேடி எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதை போய் அதை சர்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து கமாண்ட் கண்ட்ரோல் டி இது நான் வந்து கஸ்டம் ஷார்ட்கட்டாக செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் மற்றபடி இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே போயிட்டு சர்ச் அண்ட் செலக்ட் ட்ராக் அப்படின்னு இங்கே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருப்பாங்க ட்ராக் மெனுவில். இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கஸ்டம் ஷார்ட்கட் ஷிஃப்ட் கமாண்ட் டி அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலுமே அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பெரிய ட்ராக் கவுண்ட் இருக்க சாங்ஸில் நம்ம வந்து ஒரு டேக்கை தேடி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு பெரிய ஃபீச்சர். இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நோட் பேட் மெனுவில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அது வந்து இப்போ சாட் ஜிபிடி இன்ட்ராக்ஷனாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே நம்ம டைப் பண்ணி சாட் ஜிபிடியில் வந்து ஒரு லிரிக் எழுத சொல்லலாம் இந்த சாங்க்கு. அது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி இன்டகிரேஷன் லாஜிக்குள்ளேயே வந்துருச்சு. அது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர். ஸோ இதை தவிர ரொம்ப ஸ்பெக்டாகுலரான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ப்ராஜெக்டை. இங்கே பாருங்கள், இந்த சாங்க்கு வந்து நான் இது ஒரு ஃபிலிம் சாங். என்ன பண்ணுறேன்னா இந்த சாங்க்கு ஸ்டெம் ஸ்ப்ளிட்டிங் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நான். இது பாருங்கள், நான் ப்ளே பண்ணால் அது என்ன சாங்னு உங்களுக்கு தெரியும். வாய்ஸ் ட்ராக் நான் மியூட் பண்ணிடுறேன். ஏன்னா அது இல்லைனா கார்ப்பரேட் கிளைம் ஏதாவது வர்ற சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் மியூசிக் ட்ராக் மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். இந்த சாங் வந்து நான் ஸ்டெம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ட்ராக் மேலே இருக்குது, கீழே வந்து ட்ரம்ஸ் இருக்குது, பேஸ் இருக்குது, அதர்ஸ்னு 4 ட்ராக் தான் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து லாஜிக்கில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு டீசன்ட் குவாலிட்டி வரும். ஆஹா ஓஹோன்னு இருக்காது. இப்போ நான் பாருங்களேன், இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த மியூசிக் ட்ராக் மட்டும் ப்ளே பண்ணுறேன்னு வைங்க. ஸோ 4 ட்ராக் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ட்ராக் குவாலிட்டியுமே ஓஹோன்னு சொல்ல முடியாது. இது ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஸோ நான் இதை மியூட் பண்ணிடுறேன். இப்போ புது லாஜிக்கில் என்ன பண்ணியிருக்கான்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம புது லாஜிக்கில் இந்த ட்ராக் எடுத்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்க. 6 ட்ராக்காக நம்ம பிரிக்க முடியுது. வோக்கல், ட்ரம்ஸு, பேஸு, கிட்டார், பியானோ, அதர்ஸ், இத்தனை ட்ராக்காக நம்ம வந்து பிரிக்க முடியுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அக்கப்பலா அப்படின்னு போட்டிங்கன்னா வாய்ஸ் ட்ராக்கை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அந்த சாங்கில். மற்ற ட்ராக்கெலாம் செலக்ட் ஆகாது. இது ஒரு ப்ரீசெட்டு. இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னா வந்து எல்லா ட்ராக்கையும் வந்து மர்ஜ் பண்ணி ஒரே ட்ராக்காக கொடுத்துரும். வாய்ஸ் தான் வந்து அது கட் பண்ணிடும். அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ வந்து சிங்கிள் ட்ராக் போதும், இத்தனை ட்ராக் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னா அது நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம எல்லா ட்ராக்கையும் பிரித்து எடுத்து நம்ம வந்து ஒரு ரீமிக்ஸ் பண்ணுறோம் இந்த சாங்னு வச்சுக்கோங்க. அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு செப்பரேட் ஆல் ட்ராக்ஸ் போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, எல்லா ட்ராக்ஸையும் அது பிரிச்சிருச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டார் ட்ராக் ஒன்று பிரித்து எடுத்துருக்கு. அது பழைய இதில் கிடையாது. பியானோ இந்த சாங்லேயே பெருசாக யூஸ் ஆகலை. அதனால் வந்து பியானோ ட்ராக் எம்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே போய்
இதை மட்டும் சோலோ பண்ணி ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. குவாலிட்டியே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்களேன். இது தவிர பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது ட்ராக் ஃபார்ம் ஆயிருக்கு, கிட்டார் ட்ராக். சப்போஸ் உங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் மற்ற மெலடிலாம் யாராவது வாசிடுவாங்க, இந்த கிட்டார் வேம்பிங் ட்ரம்ஸு பேஸ் மட்டும் வந்து -1 வந்து ப்ளே ஆகணும்னா மற்றது எல்லாத்தையும் மியூட் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு செட்டப் நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய பெரிய ஃபீச்சர். ப்ளஸ் குவாலிட்டியுமே முன்னாடியோட மச் பெட்டராக இருக்கும். இது தவிர சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் விண்டோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மிக்சர் விண்டோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சர் விண்டோலாம் ஓகே தான், ஆனால் இந்த ஃபேடர்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஃபேடர் வந்து ஒரு 100 mm ஃபேடர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா வந்து இந்த வியூ மெனுவில் போயிட்டு லாங் ஃபேடர் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேடர் லென்த் ஜாஸ்தியாகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படின்றப்ப ஃபேடர் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் 100 mm ஃபேடர் ஒரு ரெக்கார்டிங் செட்டப்பில் உங்களுக்கு அது வருது பாருங்கள். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது புது ஃபீச்சர். இப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ மீட்டர் வந்திருக்கு பாருங்களேன். இது வியூ மீட்டராக ஒர்க் ஆகணுமா இல்லைன்னா இது ஒரு லெவல் மீட்டராகவே ஒர்க் ஆகணுமான்றதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கஸ்டமைஸில் போயிட்டு இங்கே அவுட்புட் மீட்டர்ன்னு இருக்கிறத வந்து மாஸ்டர் வால்யூம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ மாஸ்டர் வால்யூம் நீங்கள் இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ஒரு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து மேஜர் அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவுண்டு விஷயத்தில் ஒரு நல்ல சமாச்சாரம்லாம் கொண்டு வந்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் மிக்சிங்கில் வந்து புது புது ஃபீச்சர்ஸ் அவங்க கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவாகவே பார்க்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேறு டாப்பிக்கு. நம்ம டால்பி அட்மாஸ் லாஜிக்கில் பண்ணுறது வந்து முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இருந்தால் கூட இந்த அப்டேட்டட் ஃபீச்சர்ஸோட ஒரு லேட்டஸ்ட் வீடியோ கூடிய விரைவில் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஜிக் ப்ரோ ப்ளஸ் நிறைய கியர் ரிவ்யூஸ் இது மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து மேஜரான ஃபீச்சர்ஸ் இன் லாஜிக் ப்ரோ 11.2 வெர்ஷன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.